வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபாவின் காலை தியானம் நிகழ்ச்சியில் இன்று நீடிய பொறுமையின் ஆதாரம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே என்ற தலைப்பிலே இன்றைய தியானத்தை கேட்கலாம். யோபுவின் உபத்திரவத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவன் மிக கொடூரமான சூழல்களை சந்தித்தான். தனது உடைமைகள், குடும்பம், ஆரோக்கியம் எல்லாவற்றையும் இழந்து இவை ஏன் சம்பவித்தது என்ற கேள்விக்கு உள்ளானான். ஆயினும் இழப்பு, நிச்சயமின்மை இவற்றின் மத்தியிலும் கர்த்தர் மேலுள்ள விசுவாசத்தை அவன் விட்டுவிடாமல் பாதுகாத்துக் கொண்டான். அவனுடைய மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்னபோது, தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்று கேட்கிறார். யோபு 2 அதிகாரம் 10 யோபின் பொறுமைக்கு ஆண்டவர் ஒரு நோக்கம் வைத்திருந்தார். அவனுடைய உபத்திரவங்களுக்கு ஒரு முடிவு இருந்தது. கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 அவனுக்கு கர்த்தர் தந்தருளினார் என்று யோபு 42 அதிகாரம் 10-12 வாசிக்கலாம். இன்னொரு விதமாக நாம் கூறும்பொழுது, அவனுக்கு நேரிட்டவையெல்லாம் எதிரடையாக இருந்தாலும் அவனுடைய மிகப்பெரிய நன்மைக்காக அவர் கிரியை செய்து கொண்டிருந்தார். யாக்கோபு குறிப்பிடும் பொழுது, கர்த்தர் உருக்கமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்கிறார். எந்த கஷ்டத்தின் வழியாக கடந்து செல்கிறவர்களுக்கும் இது மிகுந்த உற்சாகத்தை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட தருணங்களில் நாம் எதையும் புரிந்து கொள்ள முடியாதவர்களாய் இருந்தாலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரே காரியம், தேவன் அதிக உருக்கமும் கிருபையும் நிறைந்தவர் என்பதுதான். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். புலம்பல் 3 அதிகாரம் 22-24 வரையுள்ள வசனங்கள். இவை எவ்வளவு மகிமையான சத்தியங்கள் பாருங்கள். தேவனுடைய இரக்கங்கள் நம்மை நிலைநிறுத்துகின்றன. அவரது உருக்கத்திற்கு முடிவில்லை. அவை காலைதோறும் புதியவைகளாயிருக்கிறது. அவரது உத்தமம் மகா பெரியது. எரேமியா மிகுந்த நெருக்கடியில் தனது சொந்த பலனும் நம்பிக்கையையும் எழுந்து போன போது சொல்லுவதைத்தான் இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆயினும் அவருடைய இரக்கங்களையும் உருக்கங்களையும் உத்தமத்தையும் நினைவு கூறும்போது அவரிலுள்ள நம்பிக்கையால் நிரப்பப்படுவதை காண்கிறோம். தேவனுடைய தன்மை நமக்கு எவ்வளவு உற்சாகத்தையும் ஆறுதலையும் தருகிறது. அவர் இரக்கமும் மனதுருக்கமும் உத்தமமான தேவன். எனவே நாம் முற்றிலும் அவரை சார்ந்து வாழலாம். அவர் நம்மை நேசித்து அதிக கரிசனையோடு நமது நன்மைக்காக கிரியை செய்கிறவர். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. நாம் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வழியாக கடந்து சென்றாலும் அவர் தமது இரக்க உருக்க உத்தமத்தால் நம்மை நடத்துகிறார். எனவே எப்போதுமே அவரை முழுவதுமாக நம்பி பொறுமையோடு நாம் தொடருவோம். கர்த்தர் நம்முடைய இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. பவுலப்போஸ்தலன் 2 தெசலோனிக்கேயர் 3:5 இந்த வசனத்தை நம்மோடு கூட சொல்லுவதை நாம் படித்து உற்சாகம் அடையலாம். யாக்கோபு 5:11 கூறப்படும் யோபின் பொறுமையையும் ஒரே கருத்தை சொல்லக்கூடியவையாய் இருக்கிறது. அதாவது கீழே தங்கியிருப்பது அல்லது கீழே நிலைத்திருப்பது என்ற பொருளை தருகின்றன. எனவே பொறுமையோடு சோதனைகளை சகித்து கர்த்தரில் நிலைத்திருப்பதை அது குறிக்கலாம். இதற்கு ஒரு முன்னோக்கிய பார்வை இருக்கிறது. அதாவது தற்கால அழுத்தங்களை கடந்து மையப்படுத்த வேண்டிய பொருளில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதாகும். மிகவும் விசேஷமாக குறிப்பிடக்கூடிய ஒரு உதாரணம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு சென்றதன் மூலம் காண்பித்த பொறுமை. இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் என்று எபிரேயர் 12 அதிகாரம் 1-3 வரை எழுதியுள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கலாம். பகைமை, அநீதி, வேதனை, அவமானம், பாடுகள் போன்றவற்றை எண்ணக்கூடாத அளவிலே அவர் சகித்தார். ஆனாலும் அவற்றில் பொறுமையாயிருந்தார். சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார் என்று அப்போஸ்தலன் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2 அதிகாரம் 8 குறிப்பிடுகிறார். இது இயேசுவுக்கு எளிதாயிருந்ததா?
அல்லவே அல்ல, மிகவும் கடினமாகவே இருந்திருக்கும். அதற்காக அவர் முன்கூட்டியே ஜெபித்தார் என்று காண்கிறோம். என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கக்கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக் கடவது என்று அவர் அதிக வியாகுலப்பட்டு ஜெபித்தபடியினால் அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது என்று லூக்கா 22:44 வாசிக்கிறோம். மிகவும் பிரியமானவர்களே, அவர் தம்முடைய பிதாவின் சித்தத்திற்கு முற்றிலுமாய் ஒப்படைத்து சிலுவைக்கு சென்றார். அங்கு தமது ஆவியை பிதாவிடம் ஒப்படைத்தார். 3 நாட்களுக்கு பின்பு கல்லறையில் பிதாவானவர் தமது மகாபெரிய உத்தமத்தின்படியும் தமது வலிய சத்துவத்தின்படியும் மரித்தோரிலிருந்து எழுப்பி உன்னதங்களிலே உயர்த்தி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தினை அவருக்கு அளித்தார். எபேசியர் 1:20-21 எப்போதுமே தேவன் அவரை நம்பி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நன்மையானவைகளைத்தான் செய்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய பொறுமைக்கான ஆதாரம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீடிய பொறுமைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அவர்தான். அதைவிட மேலாக நாம் பொறுமையோடு இருக்க ஆதாரமும் ஆதரவுமாயிருக்கிறார். நாம் கிறிஸ்துவின் மரணத்தில் அவரோடு உயிர்த்தெழுதலிலும் பங்கு பெற்று அவரது ஜீவனை நம்மில் பெறுகிறோம். கிறிஸ்துவே நமக்குள் இருக்கிறார். நமது விசுவாசத்தின் துவக்கமும் முடிவும் அவரே. நாம் அனைத்திற்கும் அவரையே சார்ந்திருக்கிறோம். அவராலேயன்றி நாம் எதையும் செய்யக்கூடாது. ஏனென்றால் அவராலே தான் நாம் எல்லாவற்றையும் செய்யக்கூடும். யோவான் 15:5 அவருடைய ஜனங்களாக நாம் சந்தோஷத்தோட எல்லா பொறுமையையும் நீடிய சாந்தமும் உண்டாவதாக, இவை உண்டாவதற்கு ஏற்ற மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் என்று பவுலப்போஸ்தலன் கொலோசியருக்கு எழுதும் பொழுது இவ்வாறு சொல்லுகிறார். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலும் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். 2 கொரிந்தியர் 12:9. எனவே பிரியமானவர்களே, நீங்கள் சோதனைகளையும் வேதனைகளையும் அனுபவிக்கிற இந்த கடைசி நாட்களிலே உங்கள் உதாரணமாகிய கிறிஸ்துவின் வாழ்வு, வல்லமை, கிரியை ஆகியவை உங்களில் காணப்பட நாம் ஜெபித்துக் கொள்ளுவோம். உங்கள் வாழ்வை அவரது பிரசன்னம் நிரப்பட்டும். அவரது வல்லமை, பிரசன்னம், கிருபை, அன்பு, ஆதரவு ஆகியவை நம்மை நிலைநிறுத்தட்டும். நாம் சந்திக்கிற எந்த எதிரடையான காரியங்களிலும் செய்கிற எல்லா கிரியைகளிலும் அவருடைய இருதயம் அதை நிறைவேற்றுவதில் கவனமாயிருக்கிறது. எல்லா மகிமையும் அவருக்கே உண்டாவதாக. பிரியமானவர்களே, இன்றைய காலை தியானம் நிகழ்ச்சியில் நீடிய பொறுமையின் ஆதாரத்திற்கான எடுத்துக்காட்டு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என்ற தலைப்பிலே இன்றைய தியானத்தை கேட்டோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேர்களே. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 94585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.